இந்த 75 ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளா இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது, ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது, எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கறாங்க. குறிப்பா குஜராத்ல ஒரு நிகழ்ச்சி, அதுல பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார், நமக்கெல்லாம் ஒரு சவால் விட்டுருக்கிறார், பீகார்ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு, அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்துல தயாராக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949ல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாரு? டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்க வரோம்னு சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடியை ஏத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முன்வரிசையில இருந்திருக்கு. இந்த போர்க்களத்துல எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருங்க, நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம்னு மிரட்ட பாக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களை, தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம். மிசா எனும் நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம். உலக வரலாற்றிலேயே ஈடு இணை இல்லாத மொழி போரை நடத்தி அதிலையும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழிக்காக தண்டவாளத்துல தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பல துரோகங்களை, பல அடக்குமுறைகளை வீழ்த்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்ல உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது.